தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திருமாவளவனுக்கு முதலமைச்சர் பதவி கோரிக்கை வைத்தார். திருமாவளவனுக்கு முதலமைச்சர் பதவி கோரிக்கை வைத்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தான் முதலமைச்சராக பதவியேற்க ஆதரவு தரும்படி பல கட்சிகளுக்கும் கடிதம் அனுப்பினார். அதில் ஒரு முக்கியமான கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி என்று கூறப்படுகிறது. விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் ஆதரவு கேட்டு கடிதம் அனுப்பியதாக திருமாவளவன் குறிப்பிட்டிருந்தார். நாளை சட்டசபையில் தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் கூட்டம் நடைபெறும், கலந்து ஆலோசிக்கப்படும் என தெரிவித்திருந்தார். தற்பொழுது திடீரென அந்த கூட்டத்தை ரத்து செய்துவிட்டார். இந்த சூழ்நிலையில் காட்டுமன்னார் கோயில் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்களுக்கு இந்த முறை அந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்காமல் செய்யூர் தொகுதி வழங்கப்பட்டது. இதனால் கண்ணீருடன் அந்த தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். காட்டுமன்னார் கோயிலில் நிறுத்தப்பட்ட விசிக வேட்பாளர் ஜோதிமணி வெற்றி பெற்றார். தற்பொழுது சிந்தனை செல்வன் அவர்கள் திருமாவளவன் அவர்களுக்கு முதல்வர் பதவி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். விஜய் முதலமைச்சராக வேண்டி ஆதரவு கேட்டு தாவேகா கடிதம் அனுப்பியது. ஆனால் சிந்தனை செல்வன் அவர்களோ பட்டியல் சமூகத்தை சார்ந்த திருமாவளவனுக்கு முதலமைச்சர் பதவி வழங்க வேண்டும், அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆதரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துள்ளார். திருமாவளவன் அவர்களை அனைத்து அரசியல் கட்சிகளும் ஏற்றுக்கொள்வார்களா என்பது கேள்விக்குறி. ஏனென்று சொன்னால் திருமாவளவன் கடந்த 5 ஆண்டு காலமாக திமுகவுக்கு முட்டுக் கொடுத்தார். திமுக ஆட்சியில் நடைபெற்ற நிர்வாக சீர்கேடுகள், டாஸ்மாக் கள்ளச்சாராயம், கஞ்சா விற்பனை, பாலியல் பிரச்சனை அனைத்தையும் பூசி மொழிகினார். பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக திமுக நடந்தபோது கூட பூசி மொழிகினார். பட்டியல் சமூக மக்களுக்கு ஆதரவாக இவர் பேசவில்லை. இந்த சூழ்நிலையில் பட்டியல் சமூகத்து மக்களே தற்பொழுது விடுதலை சிறுத்தை கட்சியினை கைவிட்டனர். தற்பொழுது அவர்களெல்லாம் தாவேகா பக்கம் சென்று விட்டார்கள் என கூறப்படுகிறது. விடுதலை சிறுத்தை கட்சி வாக்குகள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்துக்கு சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திருமாவளவன் முதலமைச்சராக அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என சிந்தனை செல்வன் கூறியிருப்பது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது.